இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். எங்களோட கொள்கை தலைவர்கள் அதில் வந்து திருவள்ளுவர் வந்து நாங்கள் அவருக்கு எந்த ஒரு சாயமும் பூசாமல் அவர் வெள்ளையாக மாற்றி வச்சுருந்தாங்க. அதை நாங்கள் அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே வந்து காட்டியிருக்கோம். கவிஞர் பாரதியார், பாரதிதாசன், ஐயா சுபாஷ் சந்திர போஸ் யாருமே அவரை வந்து அவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டாங்க. எப்பவுமே அழுகிற குழந்தைங்க தான் பால் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. என்றைக்குமே சுதந்திரம் வந்து அவ்வளோ சுலபமாக நம்மளுக்கு கிடச்சிடல. அவருக்கு அன்றைக்கி ஆரம்பித்த அந்த ஒரு நெருப்பு தான் இன்றைக்கி வெள்ளைக்காரனில் வந்து ஓட விட்டு காட்டின ஒரு பெரிய ஒரு போராட்டம். அது போக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சின்ன வயசுலேருந்து அவர் தான் வந்து விஷன்ங்கிறது என்னன்னு சொன்னார். ஒரு 2020 நம்ம வல்லரசு நாடாக ஆகணும்னு சொல்லி இளைஞர்களுக்கெல்லாம் ஊக்குவிச்சார். ஸோ இந்த மாதிரி எங்களோட கொள்கை தலைவர்கள் எல்லாம் நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு விதத்தில் நம்ம பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தில் செஞ்சோம்.